கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மைப்படுவதாக. நல்ல நேரத்துக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த பரிசுத்தமான நாளில் தேவனை ஆராதிக்கும்படியாக ஆராதலே தேவ பிரசன்னத்திலே கடந்து வரும்படியாக தொடக்கம் முதல் முடிவு வரையும் கர்த்தருடைய ஆவியார் நமத்திலே பிரசன்னமாய் கடந்து வரும்படியாக யாவர் கண்களை மூடி இருக்கிற இடங்களிலே நாம் கர்த்தரை நோக்கி பார்த்து நாம் ஸ்தோத்திரம் பண்ணி நாம் செபித்து கர்த்தர் நாமத்தை மைப்படுத்தமாக எல்லா கண்களை மூலமாக ஸ்தோத்திரம் ராஜா, மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையுள்ள தேவனை துதிக்கிறோம். பரிசுத்தமுள்ள தேவனை துதிக்கிறப்பா. தூயாதி தூயவரை துதிக்கிறோம். நீ நல்லவர். என் கடந்த நாளெல்லாம் கர்த்தருக்கு நல்லவராய் இருந்து எங்களை பாதுகாத்து வந்தீரே, எங்களை பராமரித்து வந்தீரே, சுக பலன் தந்தீர். அதுக்காக நன்றி சொல்லி மை துதிக்கிறோப்பா, மை சோதரிக்கிறோம். கடந்த வாரம் முழுவதும் கர்த்தருக்கு நல்லவராய் இருந்து எங்கள் போக்கிலும் வரத்திலும் ஆண்டவரே எங்கள் எல்லா இடங்களிலும் தேவனுடைய மகிமை கூட இருந்து பாதுகாத்து வந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை வணங்குகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ செய்த நன்மைக்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தூயவரே உம்மை துதிக்கிறோம். வாரு தூய ஆவியானவரே அப்பா, மத்தியிலே பிரசன்னமாய் கடந்து வருவீராக. மக்கள் வீடுகளில் ஆண்டுகள் ஆராதித்துக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேல் தேவ ஆவியானவர் இறங்கி அசைவாடுவீராக. தேவ மகிமையினால் நிரப்பல் சொல்லி துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு ராஜா மை ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வாரு தூய ஆவியானவரே மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவரே மை துதிக்கிறோம். மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. உம் அன்பை எடுத்து சொல்லுவே, ஓயாமல் பாடுவே. உமது அன்பை எடுத்து சொல்லுவே, ஓயாமல் பாடுவே. என்னே சுராஜாவுதே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னே சுராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். கர்த்தாவே நீ செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறேன். கர்த்தாவே நீ செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறேன். முழு உள்ளத்தோடு உம் நாமம் பாடி புகழுவேன். முழு உள்ளத்தோடு உம் நாமம் பாடி புகழுவேன். என்னே சுராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்படி எல்லாம் வாய் திறந்து ஆண்டவரை துதிப்பமாக. கர்த்தர் கடந்த வாரம் முழுதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்தபடியாக சோதரம் பண்ணுவோம். சோதரம், 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 சோதரம். எல்லாத்துக்கும் தீமைக்கும் வியாதிக்கும் பலவீனங்களுக்கு விலைக்கு காத்து நம்மை இதுவரை நடத்தி வந்திருந்த தேவா தேவன் நன்றியோடு கொடுத்த சோதரம் பண்ணுவோம். சோதரம், 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 சோதரம். தொடர்ந்து ஆராதிக்கிற இடத்துல தேவனுடைய மகிமை திறங்கி நம்மை அபிஷேகம் பண்ணபடியாக, நம்மை ஆஸ்வதிக்கபடியாக சோதரம் பண்ணமாக. சோதரம், 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 சோதரம். தொடக்கம் முதல் முடிவு வரை கர்த்தருடைய பாதுகாப்பு பிரசனம் கொண்டு நம் வீடுகளே ஆயிரமான தேவ தூதருடைய பாதுகாப்புகளாக மறைத்து தேவன் நம்மை பாதுகாக்கும்படியாக சோதரம் பண்ணமாக. சோதரம், 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 சோதரம்.
பாடல் துதி ஆராதனை தேவன் செய்தி எல்லாவற்றையும் நமக்கு ஆசீர்வாதமாய் காணப்பட தேவன் கிருபையளிக்க முடியாது. சோத்திரம் அனுபவம். சோத்திரம் 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 சோத்திரம். அப்படியே செபிக்கலாம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த பரலோகத்தின் அன்பு பிதாவே, உடைய பரிசுத்த நாமம் மைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல மனமகிழ்ச்சியான வாரத்தின் முதல் நாள் ஆண்டவரே, நல்ல இந்த பகல் நிறுத்தக்காய் மக்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கடந்த வாரம் முழு கர்த்தருக்கு நல்லவராய் இருந்து எங்களை பாதுகாத்து பராமரித்து வந்திருக்காய் ஸ்தோத்திரிக்கிறப்பா. தொடர்ந்து நாளுமே ஆராதிக்கும்படி ஆண்டவரே நீ ஏற்படுத்தியிருக்கிற அன்புக்காய் கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறப்பா. இந்த பரிசுத்த ஆராதனைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதிப்பீராக. நாமத்தின் நிமித்த நாடகத்தால் பாடுகிற ஒவ்வொரு பாடலுக்கு ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. துதி ஸ்தோத்திரங்கள் துதி ஆராதனைக்கு ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தேவையான கர்த்தருடைய வார்த்தையை தந்து எங்களுடைய ஆத்மாவை திருப்தியாக்கும்படியாய் செபிக்கிறோம். இப்படி ஒவ்வொரு பகுதியும் உம்முடைய திரு பாதத்தில் அர்ப்பணிக்கிறப்பா. கர்த்தர் தாமே முழு பொறுப்படுத்து நடத்தணுமாய் செபிக்கிறோம். அன்பு அணுகத்தாவுடைய ஜனங்கள் வீடுகளிலே பாடல் பாடி துதித்து ஆராதிக்கும் நேரத்திலே தேவனுடைய மகிமை ஒவ்வொரு கூடாரத்தில் நிரப்பும்படியாய் செபிக்கிறோம். தேவனுடைய பிரசனம் ஒவ்வொரு இல்லத்தில் நிரப்ப வேண்டுமாய் செபிக்கிறப்பா. எந்த தீய ஆவிகள் தீய சக்தி ஒன்று அணுகாதபடிக்கு இயேசு ரத்தத்தால் முத்திரப்படுவீராக செபிக்கிறோம். பாடுகிற மக்களை கர்த்தர் அபிஷேகத்தில் பயன்படுத்துவீராக. கீழ்போடுபடுகிற மாநிலத்தாவை பயன்படுத்தும்படியாக செபிக்கிறோம். நாமத்தையே மைப்படுத்துவீராக. இயேசுவை செபிக்கிறோம். செபிக்கிற பரலோக பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மைப்படுவதாக. இந்த நாளிலே நாம் வீடுகளிலே நாம் ஆராதிக்கும்படியாக நீங்கள் அமர்ந்திருக்கிற இந்த நேரத்தில் எப்படி நாம் சர்ச்சையிலே கூடி ஆராதிக்கிறோமோ அதே போல அருமையான பாடும்போது கரங்களை தட்டி நாம் சேர்ந்து ஒருமித்து பாடி கர்த்தரை ஆராதிப்போம். நீதிவான்களுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. அப்பொழுது கர்த்தருடைய கரம் பயங்கரமான காரியத்தை செய்யும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இப்பொழுது ஒரு பாடலை பாடி கர்த்தரை நாமத்தை மகிமைப்படுத்துவோம். யாவரும் கரங்களை தட்டி உற்சாகமாக ஆவியிலே பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நம்ம தேவன் அதிசயங்களை காணப்படுகிற தேவனுடைய அதிசயங்களை காணப்படுகிற தேவன் என்றால் பாடலை பாடி கர்த்தரை நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அதிசயம் காண செய்வே
கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவார். குறைகளெல்லாம் நிறைவாகும் அதிசயமே. இறைமகனாம் இயேசுவால் நடந்திடுவே. குறைகளெல்லாம் நிறைவாகும் அதிசயமே. இறைமகனாம் இயேசுவால் நடந்திடுவே. பாதையெல்லாம் மறைந்தே போகுமே. பாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே. பாதையெல்லாம் மறைந்தே போகுமே. பாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவார். வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே. காரிருளில் பேரொளி வீசிடுமே. வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே. காரிருளில் பேரொளி வீசிடுமே. பணந்திரமே வழியாய் வந்தாலும்
தேவ கிருபைகள் நேரமும் புவி யாத்திரை மிக கடினம். தேவ கிருபைகள் நேரமும் பகல் மேக ஸ்தம்பம் ராவில் அக்னி ஸ்தம்பம் அனுதினம் என்னை வழி நடத்தும். பகல் மேக ஸ்தம்பம் ராவில் அக்னி ஸ்தம்பம் அனுதினம் என்னை வழி நடத்தும். எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் என்றுமே அவர் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் என்றுமே அவர் போதுமானவர். எந்த நேரமெல்லாம் நீங்கி போம், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவார். எந்த நேரமெல்லாம் நீங்கி போம், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவார். இயேசு ராஜாவாய் வானில் வெளிப்படும் நாள் நான் அவருடன் பறந்திடுவேன். இயேசு ராஜாவாய் வானில் வெளிப்படும் நாள் நான் அவருடன் பறந்திடுவேன். எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் என்றுமே அவர் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் என்றுமே அவர் போதுமானவர். புவி யாத்திரை மிக கடினம், தேவ கிருபைகள் நேரமும். புவி யாத்திரை மிக கடினம், தேவ கிருபைகள் நேரமும். பகல் மேக ஸ்தம்பம் ராவில் அக்னி ஸ்தம்பம் அனுதினம் என்னை வழி நடத்தும். பகல் மேக ஸ்தம்பம் ராவில் அக்னி ஸ்தம்பம் அனுதினம் என்னை வழி நடத்தும். எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் என்றுமே அவர் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் என்றுமே அவர் போதுமானவர். எந்த நேரமெல்லாம் நீங்கி போம், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவார். எந்த நேரமெல்லாம் நீங்கி போம், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவார். இயேசு ராஜாவாய் வானில் வெளிப்படும் நாள் நான் அவருடன் பறந்திடுவேன். இயேசு ராஜாவாய் வானில் வெளிப்படும் நாள் நான் அவருடன் பறந்திடுவேன். இயேசு ராஜாவாய் வானில் வெளிப்படும் நாள் நான் அவருடன் பறந்திடுவேன். எந்த நேரமெல்லாம் நீங்கி போம், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவார். எந்த நேரமெல்லாம் நீங்கி போம், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவார். இயேசு ராஜாவாய் வானில் வெளிப்படும் நாள் நான் அவருடன்
எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் ஆண்டவரை துதிப்போமா. ஹalleluya ஹalleluya. நல்லவரே மே துதிக்கிறோம். பரிசுத்தமுள்ள தேவனே மே துதிக்கிறோம். கிருபையுள்ள தேவனே துதிக்கிறோம். இயேசு நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹalleluya. கர்த்தரை கரங்களை தட்டி அப்பத்தை அப்படியே ஆண்டு தேவனை பாடி ஆராதிப்போம். ஹalleluya. இயேசு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர், அவர் என்றும் நாளை சுத்திருக்கிறோம், அவர் என்றும் மாறாதவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நம்மோடு கூட இருப்பதனாலே, அவர் நம்மோடு கூட இருந்தபடினாலே கர்த்தரை துதிப்போமா. ஹalleluya ஹalleluya. இயேசு ராஜாவை துதிக்கிற ஆண்டவர், அப்பானே மாறாதவரா என் மத்தியில் என்னோடு கூட இருக்கிறவர், உம்மை ஆராதிக்கிற ஆண்டவர், உம்மை ஆராதிக்கிற ஆண்டவர். ஹalleluya ஹalleluya. இயேசு ராஜாவை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய சபையே, வியாதியிலும் எந்த நேரத்தில் இயேசு நமக்கு போதுமானவர். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய கண்ணீரை துடைக்கிற தேவன், நம்மை மத்தியிலே சுத்திரை குலாவை கொண்டிருக்கிறார், நமக்கு பிரசனமாய் கொண்டிருக்கிறார். ஹalleluya. ஓ இந்த உலகத்திலே அழியா என்னதான் கடந்து வந்தார்கள், ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு ஆண்டவர் இதுவரை பாதுகாத்து இருக்கிறார். நாம் நிற்பதும் நிர்மலமாகாது இருப்பதும் கர்த்தருடைய கிருபை. அவருடைய கிருபை நினைத்து ஆண்டவர் துதிக்கலாமே. சங்கீதக்காரன் சொல்கிறான், தேவனே நீ என்னுடைய தேவன், அதிகாரமே தேடுகிறேன், வறண்டதும் உடைத்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா தாகமாய் இருக்கிறது, மாம்சம் வாஞ்சியாய் இருக்கிறது சொல்வது போல இந்த காலையிலே கர்த்தரை ஹalleluya. ஓ கர்த்தரை வாஞ்சியோடு கூட ஓ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஓ முழு உள்ளத்தோடு ஆண்டவர் துதிக்கலாமே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஜீவனை பார்க்கல உடைய கிருபை நல்லது. ஹalleluya. என் உதடுகள் உம்மை துதிக்கின்றன சொல்லப்படுகிறது. அவர் நம்முடைய உதடுகளை துதிப்பவர். ஹalleluya. ஓ ஹalleluya. உதடின் ஓ கனியாய் ஸ்தோத்திரத்தை கர்த்தருக்கு செலுத்துமாக எல்லாம் சேர்ந்து அப்படியே கரங்களை தட்டி ஒன்றியுடைய கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவர் துதிப்பவர். ஹalleluya. அசுத்த ஆவியானவர் நம்மில் பிரசன்னமாய் கடந்து வந்திருக்கிறார். ஒரு வீடுகளில் இருக்கிற வீடுகளிலே அசுத்த ஆவி உலாவிக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய மகிமை கூடாரத்தில் நிலைத்திருப்பதை பார்க்கிறேன். ஆனால் தேவனே நன்றியோடு கூட நாம் எல்லாம் சேர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை துதிப்போமா. ஹalleluya. அவர் துதியில் மத்தியில் வாசமடைகிற தேவன், அவர் துதியில் மத்தியில் வாசமடைகிற தேவன். ஹalleluya. ஸ்தோத்திரவை இடுகிறவன் கர்த்தர் நாமத்தை பயன்படுத்துகிறான். நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தை கடந்து வந்து உன்னத்தில் வந்து உன்னை ஆசீர்வதி பேசுகிற கர்த்தர் ஓ நம்ம மத்தியிலே அவர் கடந்து வரும்படி எல்லா கர்த்தரை துதிப்போமா. ஹalleluya ஹalleluya. நல்லவர் 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 நல்லவர். அவருடைய கிருபை என்றும் உள்ளது சொல்லுங்க. அவருடைய கிருபை என்றும் உள்ளது சொல்லுங்க. ஹalleluya. என்னை நடத்தி வந்தாரே அதுக்கு நன்றி சொல்லுங்க. என்னை பாதுகாத்து வந்தாரே நன்றி சொல்லுங்க. ஹalleluya. அவர் செய்த எல்லா நன்மைக்காக கர்த்தருக்கு துதியை செலுத்துங்க. கர்த்தருக்கு துதியை செலுத்துங்க. ஹalleluya. ஓ பரிசுத்த ஆவியானவரே துதிக்கிறோம். திருவள்ள தேவனை துதிக்கிறோம் ஆண்டவர். ஹalleluya. ஓ பரலோக ராஜாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ சபர பௌடாத்தியாரதா ரபால பௌடாத்தியாரதா ரககுடா ரகதிரவ சதுர பரிசுத்த ஆவியானவரே உங்கள் நிரப்பத்தை நான் பார்க்கிறேன். வீரத பரிசுத்த ஆவியான நிரப்பி கொண்டதை பார்க்கிறேன். ஹalleluya. ஓ நீங்க தேவ சமூகத்திலே ஆராதிக்க நேரத்திலே விடுதலை உண்டு விடுதலை உண்டு. ஹalleluya. கர்த்தர் பிரசன்னமாய் வந்திருக்கிறார். நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு வீடையும் ஆண்டவரே நிரப்பிக் கொண்டிருக்கிற நன்றி அப்பா. உம்முடைய ஆத்மாவை துதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு அசுத்த ஆவியை நிரப்பிக் கொண்டிருக்கிற நன்றி ஆண்டவர், நிரப்பிக் கொண்டிருக்கிற நன்றி ஆண்டவர். ஹalleluya. ஓ பரலோக தேவனே துதிக்கிறோம். இன்றைக்கு அற்புதங்களை செய்ய போறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் அதிசயத்தை செய்ய போறார். ஹalleluya. இன்றைக்கு கர்த்தர் புதிய பாதையை கர்த்தர் திறக்க போறார். விசுவாசிக்க போறார். கர்த்தர் துதிக்க ஆரம்பிங்க. ஹalleluya. அற்புதம் செய்கிற தேவன் உமக்கு இறங்கி வந்திருக்கிறார். ஆராதிக்கிற தேவ ஒரு வீட்டில் அற்புதத்தை செய்ய போறார். எல்லாம் நெருக்கடியிலிருந்து கர்த்தர் விடுவிக்க போறார். எல்லாம் துயரத்திலிருந்து கர்த்தர் விடுவிக்க போறார். ஹalleluya. ஓ சபபப ரபௌடாத்தியாரதா ரபபௌடாத்தியாரவலவ சதுரா ரபகதுடார பௌடாத்திரவலவ சதுரா. இயேசுவோடு கூட இருக்கிறார். ஓ கலங்க தேவையில்லை. ஹalleluya. இயேசுவின் கிருபையாக அவருடைய முகம் பிரகாசமடைய முகம் வைக்கப்பட்டு போவதில்லை. உங்கள் முகம் வைக்கப்பட்டு போவதில்லை. ஹalleluya 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 ஹalleluya. ஓ பரிசுத்த ஆவியானவரே துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. அருமையான கர்த்தருடைய ஜனமே, இந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் ஆண்டவரை துதிக்க நாம் மறந்து போகக்கூடாது. நம்முடைய நினைவெல்லாம் நம்முடைய இயக்கமெல்லாம் இயேசுதான். ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை இயேசுவுக்காக. நாம் இருந்தாலும் நாம் படுத்திருந்தாலும் எங்கே போனாலும் இயேசுவை சூழ்ந்து இருக்கிறார். இயேசுவை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்.
ஆனால் இந்த நாளில் தேவ சமூகத்திலே அப்படியே யாவரை எழுந்து நின்றவராக, அப்படியே உட்கார்ந்த நேரத்தில் அப்படி எழுந்து நிற்பமாக. எழுந்து நின்று ஆண்டவரை நாம் ஆராதிக்க போறோம். அவர் ஆராதனைக்குரிய தேவனாய் இருக்கிறார். அவர் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திராய் இருக்கிறார். அவரே ஸ்தோத்திரத்துக்குரிய தேவனாய் இருக்கிறார். அவரே தொழுது விடுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் பெரியவர், அவர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மையுள்ள நம்மை நோக்கி பார்த்திருக்கிறார். ஆனால் ஆண்டவரை நாம் துதிக்க போறோமே, ஆராதிக்க போறோமே. ஹல்லேலூயா. அவர் ஆராதனைக்குரிய தேவனாய் இருப்பதனால எல்லாம் அப்படியே சேர்ந்து கரணங்களை அப்படியே நாம் வானத்திலாக தூக்கி பிடித்து ஹல்லேலூயா சுத்திரிக்க நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் சுத்திரிக்கிற வாட்சியெல்லாம் நீரே சொல்லி யாவரும் மனப்பூர்வமாக நம்மை தாழ்த்தி விட்டு கொடுத்து பாடி தேவனை ஆராதிப்போமாக. ஹல்லேலூயா. நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாட்சியெல்லாம் நீரே செல் பாடுவோம். நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாட்சியெல்லாம் நீரே. உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே, உந்தன் சித்தம் செய்யணுமே. என் அன்பே சென்று என் அன்பே என் உயிரே. நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீங்கள் தான்ப்பா. உம்மோடு நான் நடக்கணுமே, பழகன மாட்டவன் நான் பழகணுமே. சித்தம் செய்யணும் சப்பா, உந்தன் சித்தம் செய்யணுமே. என் அன்பே என் உயிரே. மழைக்காய் காத்திருப்பது போல என் அன்பே என் உயிரே. மழைக்காக காத்திருக்கும் பயிர் போல நான் காத்திருந்தேன். காற்று வீசுவென்று ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தேன். மழையாக இறங்கணுமே, என்னை முழுதும் நனைக்கணுமே. மழையாய் இறங்கட்டும் ஆண்டவரே. மழையாக இறங்கணுமே, என்னை முழுதும் நனைக்கணுமே. என் அன்பே என் உயிரே. ஆமாண்டவரே. என் அன்பே என் உயிரே. தாயின்றி தகப்பனின்றி தனிமையிலே எந்தன் துணையன்பே. சிநேகிதரே சிறந்தவரே, மார்போடு என்னை அணைப்பவரே, மணவாட்டி என்றவரே. மணவாளன் இயேசுவே, மணவாட்டி என்றவரே. மணவாளன் இயேசுவே. என் அன்பே என் உயிரே. என் அன்பே என் உயிரே. நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே, உந்தன் சித்தம் செய்யணுமே. என் அன்பே என் உயிரே. என் அன்பே என் உயிரே. என் அன்பே என் உயிரே. யாவரும் பார்த்து ஆண்டவரே
நான் உமோடு கூட பழகணும் சப்பா, நம்மோ நடக்கணும் ஆண்டவரே, உமோடு கூட பேசணும்ப்பா. அப்படிப்பட்ட ஒரு சாக்கியம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. என்னோட இந்த நேரத்தில் பேச சொல்லி ஆண்டவரே கேட்பீங்களா? எஸ்ப்பா என்னோட பேசுங்க. நாம ஆராய்ந்திருக்கிற நேரத்துல என்னோட பேசும் ஆண்டவரே. ஒரே ஒரு வார்த்தை என்னோட சொல்லுங்கப்பா. என் வாழ்க்கையில் அனுப்பா அச்சனம் உண்டாகு. ஒரே ஒரு வார்த்தை சொல்ல ஆண்டவரே. வார்த்தை சுகம் உண்டாகப்பா. இந்த வார்த்தைக்காக காத்திருக்கிற சரி ஆன சமத்தை கேளுங்க. ஹல்லேலூயா. என்னோட பேசும் ஆண்டவரப்பா. உமோடு பழக வேண்டும், உமோடு நடக்க வேண்டும்ப்பா. உம் சித்த வாழ்க்கை செய்வடியாக என்னை உடைய கருத்தை அர்ப்பணிக்கிற சரி ஆண்டு கருத்தை அர்ப்பணித்து ஆண்டவரை துதிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ சபாபா ரபோடன ஹல்லேலூயா. தேவ சித்தம் செய்வடியாக அர்ப்பணித்து தேவனை துதித்துக் கொண்டிருக்க அன்பியான அன்பை குடும்பமே, தேவ சித்த வாழ்க்கை நிறைவேறும்படியாக, தேவ திட்ட வாழ்க்கை நிறைவேறும்படியாக இப்போது அற்புதம் செய்வடியாக தேவா, தேவன் உங்கள் வீட்டிலே அவர் வந்து விட்டார். உங்கள் இருக்கிற இடத்திலே அவர் வந்து விட்டார். ஹல்லேலூயா. அதிசயம் செய்வடியாக அவர் வந்து விட்டார். ஹல்லேலூயா. துயரத்தை மறந்துவிட்டு, கவலையை மறந்துவிட்டு, கண்ணீரை அதை துடைக்கிற தேவன் உங்கள் நடுவிலே வந்திருக்கிறார் என்பதை விசுவாசித்து தேவனை துதிக்க ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை தகப்பன் என்று ஒரு தாய் என்று ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, ஓ மன வேதனையோடு இருந்து கொண்டிருக்கலாம். இதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம். ஒரு மனோட இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து போகாதவனுக்கு தேவ சமூகத்திலே ஆண்டவர் துதிக்கும் போது ஆண்டவர் உங்களை தேற்றுகிற பரிசுத்த ஆவியானவர் உங்கள் உள்ளத்தில் இறங்கி வந்திருக்கிறதை பார்க்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி. ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிற ஹல்லேலூயா. அவர் பெரியவர், அவர் மகத்துவமுள்ள வல்லமுள்ள தேவன். அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் ஆராதித்துக் கொண்டிருக்க தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் குடும்பத்திலே மகிமையான காரியத்தை செய்வடியாக ஆராதித்துக் கொண்டிருக்க நேரத்தில் அவர் இறங்கி வந்திருக்கிறதை பார்க்கிறேன். உங்கள் நடுவில் உலாவிக் கொண்டிருப்பதை பார்க்கிறேன். உங்கள் நடுவில் உலாவிக் கொண்டிருப்பதை பார்க்கிறேன். ஹல்லேலூயா. ஓ ஜலத்தில் அசைவாடுகிற பரிசுத்த ஆவியானவர் உங்கள் நடுவில் அசைவாடி கொண்டிருப்பதை பார்க்கிறேன். ஹல்லேலூயா. ஓ கர்த்தர் இதுவரை வெறுமையா இருந்த ஒரு வாழ்க்கையை கர்த்தர் அலிஹா செழிப்பாய் மாற்றுவடியாக, ஓ வராந்தரமாய் இருக்கிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நீர்விட்டாய் மாறுவடியாக இப்போது பரிசுத்தாவின் நதி இப்போது உள்ளத்தில் புறப்பட்டு வருவதை பார்க்கிறேன். ஒரு ஜீவநதி புறப்பட்டு வருவதை பார்க்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவ நதியை பெற்றுக் கொள்ளுங்கள், பெற்றுக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. கசந்த மாறா மதுரமாய் மாறப்போகிறது. ஆராதிக்க தேவனையே, ஓ இதுவரை இந்த கசந்த மாறா மதுரமாய் மாறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்படியே தேவா தேவனை கரங்களை தூக்கி மீண்டும் அல்லேலூயா சொல்லி அவருடைய திருநாமத்தை சேர்ந்து வைப்படுத்துமாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. செல்ல நன்மைக்காக நன்றி சொல்லி ஒவ்வொரு பகுதியும் பசுத்தாவுடைய மகிமையும் பிரசனம் எங்களுடைய தரப்போடைய சோதரமனமாக சோதரம் 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 செவிக்கலாம். மகா கிருபையும் இரக்கமும்
அன்பும் ஐஸ்வர்யம் பரலோகத்தின் அன்பு பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமம் மைப்படுத்த இவ்வளவு நேரம் பாடி ஆராதிக்கும் இந்த கிருபைக்கு நன்றி. பாடி ஆராதனை செய்து கொண்டிருந்த ஒவ்வொரு வீடையும் அவருடைய பரிசுத்த ஆவியானவர் நிரப்பியிருக்கபடியா நன்றி சொல்கிறப்பா. தொடர்ந்த போதில் பரிசுத்த ஆவியானவர் எமத்தில் மகிமையான காரியத்தை செய்ய செபிக்கிறோம், தாழ்த்துறோம். இயேசுவுடன் செபிக்கின்றோம். செபிங்கள் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மைப்படுவதாக. இந்த நாள் கூட உங்களை யூடியூப்ல சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கடந்த நாளெல்லாம் கர்த்தர் நமக்கு நல்லவராயிருந்து நம்மை பாதுகாத்து இருக்கிறார், நம்மை பராமரித்து இருக்கிறார். சுகபலம் தந்து நம்மையே நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்து இருக்கிறபடியாலே கர்த்தருக்கு நான் முதலாவது நன்றியை, அவருக்கு துதியும் கனத்தையும் மகிமையும் இயேசுவுக்கு நான் செலுத்துகிறேன். கர்த்தர் தொடர்ந்து உங்களையும் குடும்பங்களையும் கர்த்தர் பாதுகாப்பாராக. உங்களுக்காக நான் குடும்பமாக செபித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் எல்லா தீங்குக்கும் கர்த்தர் விலக்கி காத்து, எல்லா தீமைக்கும் கர்த்தர் விலக்கி காத்து உங்களை ஆசுதமாக அவர் வழிநடத்த போறார். ஆமென். விசுவாசிப்போம். தேவனுடைய மகிமை கர்த்தர் காண செய்வார். மாத்திரமல்ல, இது சீக்கிரமாக சுத்திரை சென்னை பட்டணத்தில் லாக்டவுன் திருப்பியும் நடைபெற்றுக் கொண்டு பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தர் செய்வார், சீக்கிரம் எல்லா கொரோனா என்ற வைரஸை தேவன் அழித்து விட்டு நாம் சபையில ஒன்று கூடி ஆராதிக்க முடிக்கு தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆனால் சோர்ந்து போகாதபடிக்கு தேவ சமூகத்திலே நாம் செபிக்க வேண்டும். நாம் சோர்ந்து போமானால் கண்டிப்பா தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனாலே எந்த காரணத்தில் கொண்டு ஒருவேளை சர்ச்சிலே கூடி ஆராதிக்க முடியவில்லையே, தேவனை தொழுது கொள்ள முடியவில்லை என்று சொல்லி ஒருவேளை மனபாரத்தோடு இருந்து கொண்டிருக்கலாம் என்று அனைவரும் கேட்பதுண்டு. எப்போதுதான் சர்ச்சை ஆரம்பிக்க போறீங்கன்னு சொல்லி நான் சீக்கிரத்திலே கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் என்று சொல்லி நீங்கள் செபிங்கன்னு சொல்லி இருக்கிறேன். ஆனால் அன்பு தேவ பிள்ளையே, நாம் விசுவாசத்தோடு, நாம் முழு மனதோடு கூட, ஊக்கத்தோடு கூட ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் இயற்கையை நமக்கு அனுகூலமாக மாற்றி தர வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்க, நீங்க மனமகிழ்ச்சியா இருங்க. கர்த்தர் உங்களோடு கூட இந்த மகிமையான காரியத்தை செய்ய போறார் சொல்லி ஒரு வேத பகுதிக்கு நேராக கடைசிலமாக அவர் வேத பகுதியை வாசிப்பமாக. ரோமர் 8ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன், மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல என்று எண்ணுகிறேன். அப்படியே நாம் இருந்த இடங்களிலே கண்களை மூடி ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் செபிக்கலாம். ஸ்தோத்திர ராஜாவை துதிக்கிறோம். வாசிக்கப்பட்ட வேத வசனத்தோடு பேசுகிறாங்க. இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் விடுதலையும் கொண்டு வருவதாக சொல்லி செபிக்கிறோம். நாமத்தை மேம்படுத்தும் இயேசுவின் செபிக்கிறோம். செபிக்கிற பரலோக பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீண்டுமாக இந்த வேத பகுதிக்கு நேராக நாம் கடந்து செல்லுமாக. அது ரோமர் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை ஒரு முறை வாசி கேட்போமாக. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன், மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல என்று எண்ணுகிறேன் என்று அப்போஸ்தலர் பவுல் ரோமர் நிருபத்திலே 8ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருப்பதை அங்கே பார்க்க முடிகிறது. இந்த வசனத்திலே நாம் பார்க்கும்போது ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல என்று எண்ணுகிறேன் என்று சொல்லப்படுவதை பார்க்க முடிகிறது. இப்போது இக்காலத்தை குறித்து பார்க்கும்போது இக்காலத்துடைய பாடுகள் ஒவ்வொரு பாடுகள் வைக்கப்படுவதை பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு விதமான பாடுகள் இன்றைக்கு காலத்தில் பார்க்கும்போது, இக்காலத்தில் பார்க்கும்போது மனிதருக்கு பல பாடுகள் நிறைந்த ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கொரோனா என்ற வைரஸ். அதுக்கு பிற்பாடு இப்போது சீனா எல்லையில் நடக்கிற பிரச்சனை,
இவைகள்லாம் பார்க்கும்போது வேதனை நிறைந்த அல்லது துன்பம் நிறைந்த ஒரு உலகம் என்பதை மனிதர்கள் எல்லாரும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த உலகம் ஒரு உபத்திரம் நிறைந்த உலகம், ஒரு பாடு நிறைந்த உலகம், ஒரு துயரம் நிறைந்த உலகம் என்று சொல்லி எல்லா ஜனங்களும் இன்றைக்கு பேசிக் கொள்கிறார்கள். ஆனால் நாம் என்ன பேச போகிறோம்? நாம் என்ன சொல்ல போகிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தேவன் ஆராதிக்கிற பிள்ளைகளை சொல்ல வேண்டிய ஒரு காரியம், அங்கே அப்போஸ்தலர் பவுல் தெளிவாக சொல்ல, இக்காலத்து பாடுகள் அங்கே இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல என்று எண்ணுகிறேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். அப்படியே இந்த பாடுகள் இனி வரும் மகிமைக்கு அது ஒப்பிடத்தக்கது அல்ல. அப்படிப்பட்ட ஒரு மகிமையை நாம் காண போறோம், அப்படிப்பட்ட சந்தோஷத்தை பார்க்க போறோம். ஆனால் இக்காலத்து பாடுகளை குறித்து, இக்காலத்து துன்பத்தை குறித்து, இக்காலத்து உபத்திரத்தை குறித்து நாம் மனம் சோர்ந்து போக தேவையில்லை. இன்றைக்கு தேவசி தலைப்பை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பாடுகள் நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது என்ற தலைப்பில் உங்களை பேச விரும்புகிறேன். ஏன்னா பாடுகள் எங்களுக்கு இந்த பாடா, நாங்கள் ஆண்டவர் இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கிறோமே, நாங்கள் ஆண்டவரா தேவன் ஆராதிக்கிறோமே, அவரை நாங்கள் சுத்திருக்கிறோம், ஓயா செவித்துக் கொண்டிருக்கிறோமே, எங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு துயரமா, எங்கள் இப்படிப்பட்ட சம்பவம் நடக்க வேண்டுமா, இப்படிப்பட்ட ஒரு துன்பம் வேண்டுமா, இப்படிப்பட்ட பாடுகளுக்கு வேணும் அநேகர் கிறிஸ்தவர்களை இன்றைக்கு கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அன்பு தேவன் பிள்ளையே, இக்காலத்து பாடுகளை குறித்து நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். இக்காலத்து பாடுகளை குறித்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. இக்காலத்து பாடுகளை குறித்து நீங்கள் துயரப்பட தேவையில்லை. இதெல்லாம் சீக்கிரத்தில் நம்மை விட்டு மறைந்து போக போகிறது. ஹல்லேலூயா. அருமையானவர்களே, நாள் இனி சுத்திருக்கிறோம், நம்மிடத்தில் சுத்திரும் இது வெளிப்பட மகிமைக்கு ஒப்பிடத்தக்க அல்லாத ஒரு மகிமையை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த மகிமையின் ராஜ்யத்தை நான் சுதந்திரிக்கும்படியாக இக்காலத்து பாடுகளை குறித்து சோர்ந்து போகக்கூடாது. ஆமென். எத்தனை சோர்ந்து போயிருக்கிறீங்க? எங்க வீட்டுல சர்ச்சை ஆராதனை இல்லை, நாங்க உபவாசத்துக்கு போறோம், எங்களுக்கு இப்போது உபவாச கூட்டம் இல்லை, சர்ச்சை ஆராதனை இல்லை, வேத வசனத்தை கேட்க முடியவில்லை. எத்தனை பேர் நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்க? உண்மையாக நீங்க வேத வாசிக்கிறீங்களா? ஜெபம் பண்றீங்களா? ஆண்டவர் அதிகமாய் நேசிக்கிறீங்களா? சங்கீதம் 118 வாசிக்கும் போது, நீதிமானுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, அவருடைய வலதுகரம் பராக்கிரம் செய்யும் என்று சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளையே, ஆனால் பாடுகளை வந்த உடனே நீங்க சோர்ந்து போக கூடாது. துன்பம் வந்த உடனே சோர்ந்து போக கூடாது. ஒரு வியாதி வந்த உடனே சோர்ந்து போக கூடாது. இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த வைரஸை குறித்தும் நீங்க சோர்ந்து போக கூடாது. ஏனென்றால் நாம் தேவனோடு கூட இருக்கிறோம். நமக்கு இந்த உலகத்தில் அப்பாற்பட்ட ஒரு ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். நமக்கென்று ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். அது இந்த பாடுகளுக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல, அது மகிமையான காரியம் என்பதை வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு இக்காலத்து பாடுகளை குறித்து நீங்கள் ஒருபோதும் ஒரு நாளும் நீங்கள் சங்கடப்படக்கூடாது, ஒருபோதும் நீங்கள் துயரப்படக்கூடாது. தேவ சமூகத்தில் எல்லாவற்றையும் சோதரத்துக்குரிய விண்ணப்பத்தில் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது தேவ சமாதானத்தை தேவன் தந்து நம்மையும் நம்ம குடும்பத்தையும் அவர் ஆசீர்வாதமாய் நடத்த போறார். ஹல்லேலூயா. அதனாலே இன்றைக்கு முதலாவது பார்க்க போறோம் என்றால் இக்காலத்து பாடுகள். இந்த பாடுகள் நமக்கா வைக்கப்பட்டிருக்குது. ஆனா இந்த பாடுகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்த நாட்களில் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவர் நமக்காய் பாடுகளை ஏற்றுக்கொண்டிருப்பதனாலே இந்த பாடுகளை குறித்து நாம் கவலைப்படக்கூடாது. எஸ்சி 53 அதிகாரம் நீங்கள் வாசிக்கும் போது அப்படியே 3-4 வசனத்தை வாசிப்போமாக. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும்
மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தருமாயிருந்தார். பாடு அனுபவத்திலுமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவர் எண்ணாமல் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டோம் என்று எண்ணினோம். இங்கே பார்க்கும்போது அருமையான தேவச்சனமே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக பாடு அனுபவித்தார். நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆனாலே இக்காலத்து பாடுகளை குறித்து நாம் சோர்ந்து போகக்கூடாது, நாம் துயரப்படக்கூடாது. இந்த துன்பம் இன்பமாய் மாறும். இந்த பாடுகள் ஒரு நாள் நமக்கு இன்பமாய் மாறப்போகிறது. அதை எண்ணி ஆண்டவராய தேவனை ஒவ்வொரு நாளும் துதித்துக் கொண்டிருக்க வேண்டும். அருமையான தன்னுடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எல்லா பாடுகளையும் எண்ணுகிறார், அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நீங்க என்னென்ன துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்களோ, எந்தெந்த துயரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்களோ, ஒவ்வொன்றை ஏற்கனவே இயேசு கிறிஸ்து அவர் கல்வாரி சிலுவையில் என்ன சென்றார், நமக்காய் பாடல் ஏற்றிருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்பாடல் அனுபவித்தவராக இருந்தார். அதான் எங்களுடைய 5ஆம் வசனம் சொல்லும்போது அவருடைய 4ஆம் வசனம், மெய்யாவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்திருக்கிறார். அன்பு தேவச்சனமே, ஆண்டவர் நம்முடைய துக்கங்களை சுமந்திருக்கிறார், பாடுகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்பதை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல என்று சொல்லி அப்போஸ்தலர் பவுல் தன்னுடைய ரோமருக்கு எழுதினார். அவர் நிருபத்தை எழுதுவதை பார்க்க முடிகிறது. இக்காலத்து பாடுகளை குறித்து ஒருபோதும் ஒரு நாள் நான் சோர்ந்து போகக்கூடாது. சோர்ந்து போனால் நம்ம எதையும் சாதிக்க முடியாது, எதையும் சுத்திரம் ஒன்றும் செயல்படுத்த முடியாது. ஆனால் சோர்வுகளை அகற்றிட வேண்டும். இப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது மாமிசம் பலவீனம் உள்ளதுதான், ஆனால் ஆவியோ உற்சாகம் உள்ளது. அந்த உற்சாகத்தின் ஆவியானவர் நமக்கு தந்திருக்கிறார், நமக்களே ஊற்றப்பட்டிருக்கிறார். ஏனென்றால் இதே போல பாடுகள் வரும்போது, சோர்வு கொண்டு வரும்போது சோர்வை அப்புறப்படுத்தி நாம் செபிக்கத்ததாக உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எபிரியர் அவருடைய 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே ஆண்டவர் இயேசு பாடு அனுபவிக்கிற உங்கள் வாழ்க்கையிலே இக்காலத்து பாடுகளை கண்டு சோர்ந்து உங்களை பார்த்து அவர் சொல்லுகிற ஒரு காரியம், உங்களுக்கு நான் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிற வாசிக்க கேட்பமாக. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? ஏன்னா இப்ப பாடு அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற தேவ பிள்ளையே, இக்காலத்து உபத்திரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு உதவி செய்ய இருக்கிறேன் என்றால் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். உன் பாடுகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இங்க பாரங்களை நீங்க ஒருபோது சுமையாக சுமைக்க கூடாது. அது சுமை என்ன சொன்னா இயேசு இறக்கி வைக்க வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே எல்லாவற்றையும் பாட ஏற்றுக்கொண்டிருக்கிறார். பார சுமையை அவர் சுமந்திருக்கிறார். அதுதான் அங்கு ஆண்டவர் இயேசு சொல்லும்போது, ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே, ஹல்லேலூயா, அன்புள்ளவர்களே, அவர் சோதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்ய இன்றைக்கும் உங்கள் அருகாமையில் நின்று கொண்டிருக்கிறார்.
உங்கள் அருகாமலே நின்று கொண்டிருப்பதை நீங்கள் மறந்து போக கூடாது. ஹல்லேலூயா. எந்த பாடு இருந்தாலும் அவர் மாற்ற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். சரியா? அதனாலே இந்த பாடுகளை குறித்து, துன்பத்தை குறித்து சுத்திரிக்கிற ஒருபோதும் சிலர் பயப்படக்கூடாது அல்லது சோர்ந்து போகக்கூடாது. தேவ சமூகத்திலே சோர்ந்து போகாதபடிக்கு எப்பொழுதும் விழித்திருங்க செவிங்கன்றான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசருக்கு அன்றைக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறார் என்பதை நாம் லூக்கா சுவிசேஷத்திலே வாசிக்க முடிகிறது. என்றால் சோர்ந்து போகாதபடிக்கு 1 மணி நேரமாவது விழித்திருந்து செவிகள் என்று ஆண்டவர் சொல்வதை பார்க்க முடிகிறது. ஆனால் உங்கள் பாடுகள் வரும்போது தேவ சமூகத்திலே அதிகமாக நீங்கள் செபிக்க ஆரம்பிங்க. ஜெயம் உங்க வாழ்க்கையிலே கடந்து வரும். ஹல்லேலூயா. சரி, இன்றைக்கு பார்க்க போறோம். பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். பாடுகள் படுகிற உங்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஏன்னா தேவ தூதருக்கு என்ன செய்தார்? அவர் உதவி செய்ய கை கொடுக்காதபடிக்கு அவருடைய குமாரனுக்கு என்ன செய்தார்? அங்கு கை கொடுக்க உதவியாக கை கொடுத்தார் என்பதை வாசிக்கலாம் அந்த வார்த்தை. ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்திருக்கிறார். அப்ப ஒரு தேவதூதர் தளப்பட தேவதூதருக்கு என்ன சில கை கொடுக்கவில்லை, உதவி செய்யவில்லை. ஆனா ஆபிரகாம் சந்ததியாகிய தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிற, தேவனை ஆராதிக்கிற, தேவனை தொழுது கொள்ளுகிற அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு உதவிக்கு கை கொடுக்கும்படியாக உங்கள் அருகாமையில் நின்று கொண்டிருக்கிறார். நீங்க அவளத்தை கேளுங்க, உங்களுக்கு உதவி செய்ய போறார். அதுல மேல வாசிக்கும் போது ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமதத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலையாக்கும்படிக்கு அப்படியானார். ஹல்லேலூயா. இந்த பாடல் வரும்போது எனக்கு இனி மரணம் தான், வேற ஒன்றுமில்லை, இனி வாழ்க்கையெல்லாம் மரணம் தான், இதோடு கூட என் வாழ்க்கை முடிந்து விட்டது. சின்ன காய்ச்சல் வந்தாலே போதும், இப்போது இருமல் வந்தாலே போதும், பயப்படுறோம் என்னதான் சம்பவிக்கப்படும் சொல்லி. அன்பு தேவனுடைய மரணம் ஒவ்வொரு நாளும் பயப்படுத்திக் கொண்டிருக்கிறது. மரண பயம் நம்மை ஒவ்வொரு நாளையும் நம்மை பயப்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மரண பயத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாக, நமக்கு உதவி செய்யும்படியாக பாடுபட்டுக் கொண்டிருக்க தேவனே உங்களை விடுவிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து அவர் கல்வாரி சிலுவிலே அவர் நமக்காக பாடு ஏற்றுக்கொண்டு அவர் நமக்காய் இரத்தத்தை சிந்திருக்கிறார். அவர் நமக்காக அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாள் உயிரோடு எழுந்தவராக அவர் பரமேறி போய் பிதாவின் வலது வருஷத்திலே அவர் வீற்றுக் கொண்டிருக்கிறார். அவரை சேர்த்துக் கொள்ள சீக்கிரமாய் வரப்போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா சொல்லலாமே. நம்முடைய பாடுகளை கர்த்தர் நீக்குகிற தேவன், பாடுகளை மாற்றுகிற தேவன். ஆனாலே பாடு மத்திய சோர்ந்து போகக்கூடாது. முதலாவது ஒரு சுத்திரிக்கிற காரியத்தை குறித்து பார்ப்போம். சரீரத்தில் இருக்கிற பாடுகள், ஒருவேளை வியாதிப்பட்ட சூழல் இருக்கலாம். ஆனால் இங்க ஒரு சகோதரியை குறித்து ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். வாசிப்பமாக மார்க் எழுதிய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை பார்க்கும்போது அங்கு ஒரு பெரும் பாடுள்ள ஸ்திரியை கர்த்தர் குணமாக்கினார், விடுதலாக்கப்பட்டார் என்று வேதம் சொல்லப்படுகிறதை பார்க்க முடிகிறது. ஆனால் அன்பு தேவன பிள்ளையை வாசிப்பமாக அப்பொழுது 12 வருஷமான பெரும்பாலான ஸ்திரீ அநேக வயிற்றுகளால் மிகவும் வருந்தப்பட்டு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் செலவழித்து சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற போது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவருடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியமடைந்தாள். அவர் சரீரத்தில் உணர்ந்தாள். ஹல்லேலூயா. அருமையான திறப்பிலே ஒன்று பெரும் பாடுகளும்
கர்த்தர் விடுதலை கொடுக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு எப்படிப்பட்ட பாடு, அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ பெரும் பாடாக காணப்பட்டதை பார்க்கிறோம். 12 ஆண்டு காலம் அவள் மிகவும் பாடு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார், துயரம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார், துக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஆனால் அது பெரும்பாடு அந்த வியாதி நீங்கும்படியாக, அந்த பலவீனம் மாறும்படியாக அநேக வைத்தியரை தேடினால், மருத்துவரை தேடினால் இருந்த எல்லா பணமும் செலவழிக்கப்பட்டது. ஆனால் சற்றும் என்ன செய்யவில்லை, குணமடையவில்லை. வியாதி நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கிறது. சரீரத்தின் பாடுகள், வேதனைகள், தாங்க முடியாத வேதனைகள், சொல்ல முடியாத வேதனைகள் அவள் ஒவ்வொரு நாளும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். யார் எனக்கு விடுதலை தருவார், யார் எனக்கு இந்த பாடு வந்து எனக்கு சுகத்தை தருவார், என்ன செய்வது சொல்லி அவள் தீரத்தோடு ஒவ்வொரு நாள் நின்று கொண்டிருக்கும் போது அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள். அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட அந்த நேரத்திலே அவள் எழுந்திருந்து திரளான ஜன கூட்டத்தின் நடுவிலே அவள் புறப்பட்டு போய் இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரத்தை தொங்கலை தொட்டாள். ஹல்லேலூயா. தொட்ட மாத்திரத்திலே இயேசுடைய வல்லமை அந்த பெரும்பாடு ஸ்திரீயின் சரீரத்திலே புறப்பட்டு வந்ததை உணர்ந்தாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து பெரும் பாடுகளையும் அவர் நீக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். வாசிக்கும் போது அவருடைய 28 வசனம் வாசிக்கும் போது, ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். அருமையான திருப்பிள்ளையே, அவர் பின்னாடி என்ன முன்னாடி போய் நிற்க முடியாது. பழைய காட்டு நியமத்தின்படி இந்த பெரும்பாடு உள்ள இந்த சுத்தி இருக்கிறோம் சகோதரி அந்த ஸ்திரீகள் என்ன செய்றாங்க, போகக்கூடாது, தீட்டு. ஆனாலும் இவள் என்னதான் நடந்தால் சரி பரவாயில்லை சொல்லி பின்னாக போய் வஸ்திரத்தை தொட்ட உடனே அவருடைய உதரத்தில் ஊரல் நின்று போயிற்று. 12 ஆண்டு காலம் தன் சரீரத்தில் பாடுகள் அனுபவித்துக் கொண்டிருந்த அந்த சகோதரிக்கு ஒரே நிமிடத்தில் சரீரத்தின் பாடுகள் விலகி போயிட்டு. எவ்வளவு சந்தோஷம் பாருங்க, எவ்வளவு சந்தோஷம். தேவன் கொடுக்கிற அற்புதம், ஆச்சரியம். ஒரே நிமிடத்தில் எந்த மருத்துவராலும் சொல்லியது குணமாக்க முடியாது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டவர், பாடுபடுவதற்கு உதவி செய்கிற இயேசு ஒரு நிமிஷத்திலே ஒரு இமையிலே நம் சரீரத்தில் இருக்கிற பாடு நீக்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார் என்பதை மறந்து போக கூடாது. ஹல்லேலூயா. ஆனால் இக்காலத்து பாடுகளை குறித்து, இம்மைக்குரிய பாடுகளை குறித்து ஒருபோதும் நாம் சோர்ந்து போக கூடாது, நாம் கலங்கக்கூடாது. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாடுகளை ஏற்றுக்கொண்ட இயேசு நம்முடைய பாடுகளையும் மாற்ற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். எங்களுடைய 30 வசனத்தை வாசிப்போமாக. மார்க் 5:30 வாசிப்போமாக. உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார், என் வஸ்திரம் தொட்டது யார் என்று கேட்டார். ஹல்லேலூயா. திரளான ஜனக்கூட்டம். ஆனா நிறைய நெருக்கி இருப்பார்கள், வஸ்திரத்தை தொட்டிருப்பார். ஆனா இந்த பெரும் பாடோடு கூட 12 வருடமாக அங்கே பலவீனத்தோடு கூட காணப்பட்ட ஒருவர் தொட்டிருக்கிறார் என்பதை கர்த்தர் உணர்ந்தார். அவருக்கு தெரியும், நன்றாக தெரியும். ஆனால் அன்பு தேவனுடைய தொட்ட மாத்திரத்திலே தேவனுடைய வல்லமை புறப்பட்டு வந்தது. ஹல்லேலூயா. அது மாத்திரம் சொல்வது, அந்த வேத நீங்கி ஆரோக்கியம் அடைந்தாள். ஹல்லேலூயா. தொட்ட உடனே வல்லமை புறப்பட்டதை இயேசு அறிந்தார். தொட்ட மாத்திரத்திலே ஆரோக்கியம் அடைந்தார். அன்பு தேவனுடைய கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, உங்கள் வாழ்க்கை இதுவரை பாடு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஒருவேளை துயரம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்களா? ஆனால் இயேசுவிடத்தை தேடிவாங்க. இருக்கிறத்தில் இயேசுவே என்று சொல்லி கூப்பிடுங்க. அவனோட என்னை தொடும் என்று சொல்லி கேளுங்க. இயேசு ஒரு வார்த்தை சொன்னாலே அற்புதம் உண்டு.
இயேசு அவருடைய கரம் தொட்டாலே அங்கு சுகம் உண்டு. ஆனால் இயேசுடைய ஆணையற்ற கரம் உங்க மேல் தொடும்படியா, ஆண்டவரே இப்போதே என் மேல் கரத்தை தொடுங்க, நாம தொடும்படியா வாஞ்சிக்கிறேன்னு சொல்லி இயேசுவை குறித்து கூப்பிடுமானா, இயேசு நீங்க இருக்கிற இடத்துல, நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் இயேசு உங்கள் அருகாமையிலே கடந்து வந்து உங்களை விடுவிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவிடத்தில் வருகிற ஒருவரையும் அவர் ஒருபோதும் புறமே தள்ளுவதில்லை. அவர் நீங்க நினைக்கிறபடிக்கு ஏதோ நீங்கள் ஒன்று கொடுத்து ஏதாவது கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற நினைக்க வேண்டாம். நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், பாடு நீங்க ஒரே ஒரு காரியம் உண்டு. என்னன்னா, உங்க பாவத்தை முதலாவது நீங்க அறிக்கையிட்டு, உங்களுடைய அக்கிரமத்தை நீங்க அறிக்கையிட்டு தேவ சமூகத்திலே தேடி வந்தாலே உங்க பாடுகள் மாறி போகும். ஹல்லேலூயா. இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல, அன்பு தேவப்பிள்ளையே. ஆனால் இக்காலத்து பாடுகள் நம்மை ஒன்றும் செய்வதில்லை. நாம் சொத்திருக்கிறோம், இதுக்கு மேலாக ஒரு உலகத்தை நாடி தேடிக்கொண்டிருக்கிறோம், நமக்காக ஒரு ராஜ்யத்தை கர்த்தர் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆனால் இக்காலத்து உபத்திரங்கள் அது சீக்கிரத்தில் நம்ம விட்டு நீங்கி போகும். இந்த பெருமாடு ஸ்திரீ 12 வருஷமா இருந்த வேதனை நிறைந்து கொண்டிருந்த அந்த சகோதரியை கர்த்தர் குணமாக்கினார். ஹல்லேலூயா. அன்பு பிள்ளையே, அங்கே வஸ்திரத்தை தொடர் யார் என்று கேட்டார். அன்பு நீ இயேசு வஸ்திரத்தோட, இயேசுவின் தொங்கலை தொட நீ வாஞ்சிக்கிறாயா? தேவாலயத்திலே அவருடைய வஸ்திர தொங்கலால் நிறைந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. ஒருவேளை நீங்கள் சர்ச்சிலே கடந்து வரவிட்டாலும் இப்போது உங்கள் வீடுகளே தேவனுடைய வஸ்திர தொங்கல் அங்கே சுத்திருக்கிறோம், அங்கே இருக்கிறதை பார்க்கிறேன். வஸ்திர தொங்கலால் நிரம்பி இருக்கிறதை பார்க்கிறேன். உண்மையாக இப்போது தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நீங்க விசுவாசிக்குமானா உங்கள் வீட்டிலே தேவனுடைய வஸ்திரம் தொங்கல் அங்கே நிற்பதை பார்க்கிறோம், நிறைந்திருப்பை பார்க்கிறேன். நீங்களுடைய வஸ்திரத்தின் தொங்கலை தொட்ட உடனே தேவனுடைய வல்லமை இப்போதே புறப்பட்டு வந்து, எப்படிப்பட்ட ஒரு வியாதியா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், இதே போல பாடுகள் இருக்கலாம், எவை இருந்தாலும் இயேசு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். சரியா? ஹல்லேலூயா. அப்போ ஒன்று, பெரும் பாடுகளை அவர் நீக்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். இரண்டாவது, இந்த பாடுகள் உலகத்திலே நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பாடுகள். இந்த பாடுகள் மத்தியிலே நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக அவரை விட்டு பின்வாங்காதபடிக்கு அவருக்குள்ளாக நிற்குமானால் அவர் நம்மை உயிரோடு எழுப்பி அவரோடு கூட வாழும்படிக்கு நமக்கு கிருபை செய்வார். இரண்டாவது, உயிரோடு நம்மை எழுப்பி அவரோடு கூட வாழ செய்வார். இந்த பாடுகளை கர்த்தர் நீக்குவார். வாசிப்புமாக பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கப்பமாக. பிலிப்பியர் 3:10 வாசிக்கப்பமாக. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான உள்ளாகி எப்படி ஆகிலும் நான் மருத்துவரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாக படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேர்வு என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். ஹல்லேலூயா. அருமையான தேவப்பிள்ளையே, இரண்டாவது பாடுகள் நமக்கு வைக்கப்படும். இந்த பாடுகள் மத்தியிலே நீங்கள் சோர்ந்து போதபடிக்கு நீங்க தேவ சமூகத்திலே நீங்க எதுக்காய் பிடிக்கப்பட்டீர்களோ அதை அறிந்து தேவ சமூகத்திலே ஸ்தோத்திரத்தோடு இருக்குமானால் ஆண்டவர் தேவன் நம்மை கடைசி நாளிலே அவர் உயிரோடு நம்மை எழுப்புவார். இந்த உலகத்திலே நிச்சயமாக ஒரு மரணம் உண்டு. ஸ்திரீயிடத்தில் பிறந்தவர் கண்டிப்பாக ஒரு மரணம் உண்டு, பிறப்பு இருக்குமான ஒரு மரணம் உண்டு. ஆனால்
நாம் கிறிஸ்துவுக்குள் மரித்திருக்குமானால் பாடுகள், நிந்தைகளும் துன்பங்களையும் அனுபவித்து நாம் இந்த உலகத்தை விட்டு ஒருவேளை மறைந்து போனாலும் ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு நாள் நம்ம உயிரோடு கூட எழுப்புவார் என்ற நம்பிக்கையோடு கூட இந்த பாடல் மத்தியிலே சோர்ந்து போவதற்கு தேவ சமூகத்திலே நாம் அமர்ந்திருந்து செபத்திலே தரித்திருப்போமாக. நம்முடைய வாழ்க்கையை நாம் சுத்திருக்கிறோம், வீணாக்க கூடாது. ஐயோ, எனக்கு இந்த பாடல் வந்து விட்டது, இந்த இயேசு நான் ஏற்றுக்கொண்டேன், இயேசு அறிந்து கொண்டேன், எனக்கு இப்படியெல்லாம் நடக்க வேண்டுமா, இப்படியெல்லாம் எனக்கு சம்பவிக்க வேண்டுமா என்பதை குறித்து அநேகர் கேட்கின்றார்கள். இல்ல சகோதரியே, தேவன் நமக்கு உபத்திரத்தின் வழியாதான் தேவ ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியும். பாடலின் வழியாதான் தேவ ராஜ்யத்தை சொந்தித்துக் கொள்ள முடியும். ஆனாலே இக்காலத்து பாடல்கள் குறித்து ஒருபோதும் சோர்ந்து போக வேண்டாம். ஏனென்றால் இந்த பாடல்கள் எல்லாம் நம்ம விட்டு விலகி போகும். இந்த பாடல் நம்ம விட்டு மறைந்து போகும். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்படுகிற வேத வாக்கியத்தோடு வாசிக்க விரும்புகிறேன். 16ஆம் வசனம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிப்போமாக. ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போவதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஏனென்றால் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவான கிருபையானது நமக்கு ஸ்தோத்திரத்தோடு பெருகும்படியாக தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அன்னைக்கு தேவ கிருபையை தந்திருக்கிறார். தேவ மகிமையை வெளிப்படும்படியாக, தேவ மகிமையை பெற்றுக் கொள்ளும்படியாக, அந்த மகிமைக்குள்ளாக நாம் காணும்படியாக, அந்த மகிமை பிரசனத்தை நாம் அறிந்து கொள்ளும்படியாக அந்த glory to God Jesus, hallelujah, ஆண்டவர் இயேசுவுடைய மகிமை நமக்குள்ளே வைத்திருக்கிறார். ஏனென்றால் அந்த மகிமையின் பிரசனத்தை நாம் அடைபடியாக அதுக்காக சொல்லப்படுகின்றால். ஆனபடியினாலே இக்காலத்து பாடுகள் நமக்கு வைக்கப்படும். இந்த பாடுகள் மத்தியிலே நாங்கள் என்ன செய்வதில்லை, சோர்ந்து போவதில்லை. என்ன செய்வதில்லை? சோர்ந்து போவதில்லை. அவன் சொல்லுகிறான், எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் என்ன செய்ய ஒடுங்கி போவதில்லை. எப்பக்கம் நெருக்கம், வலது பக்கம் போனாலும் நெருக்கம், இடது பக்கம் போனாலும் நெருக்கம், முன்னாடி சென்றால் நெருக்கம், பின்னாடி சென்றால் நெருக்கம். நெருக்கம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அப்போஸ்தலர் பவுல் தெளிவாய் சொல்லப்படுகிறார், நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை, கலக்கம் அடைந்து மனம் முறிவடைவதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுவதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. ஹல்லேலூயா. ஏனால் அங்கே ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போவதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனை அழித்தோம். புறம்பான மனுஷன் பாடல் வரும்போது பாடலை குறித்து துயரப்பட்டுக் கொண்டிருப்பான். அந்த இயேசுவை தேடுவதில்லை. ஏதோ ஒரு பாடல் வந்த உடனே நிறைய இயேசு விட்டு நினைச்சாங்க, பின்வாங்கி போறாங்க, இயேசு விட்டு தூரம் போறாங்க, ஜெபமே கிடையாது, இயேசு விட்டு பின்வாங்கி போறாங்க. எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. நான் ஆண்டவரை திறந்தோடு செவித்துக் கொண்டிருக்கிறேன், தேவனை தேடுகிறேன். ஆனா என் வாழ்க்கையில் என்ன இல்ல, இந்த பாடு நீங்கவில்லை. நான் எல்லாராலும் இருக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறேன், எல்லாராலும் கைவிடப்பட்டுக் கொண்டிருக்கிறேன், எல்லாராலும் தள்ளப்பட்டிருக்கிறேன். இந்த நிலைமை எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துக்கு போகும்படியாக அங்கே சொன்னது போல இன்றைக்கும் இயேசு விட்டு தூரம் போகும்படியாக அநேகர் பின்வாங்கி போய் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் தேவச்சனமே ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். என புறம்பான மனுஷன் அளிக்கப்பட வேண்டும். புறம்பான மனுஷன் சொல்லுகிறான், இந்த உபத்திரம் ஒருபோதும் உங்களை விட்டு நீங்குவதில்லை, உபத்திரம் மாறுவதில்லை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். இந்த புறம்பான மனிதன், இந்த புறம்பான மனிதன் என்றால் மாமிசம்,
அதான் எபிரேய சுத்திரம் ரோமர் 8ஆம் அதிகாரம் நாம் வாசிக்கும் போது நம்முடைய மாமிசம் அது சிந்தை என்ன கொண்டிருக்கா, சிந்தை மரணம், மாமிசமானது மரணத்தை நேராக கொண்டு போய் செல்லும். புறமான மனிதன், இந்த புறமான மனிதன் என்ன செய்யணும்னா நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மை துயரப்படுத்திக் கொண்டிருக்கும். அதுக்கு தான் அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார், புறமான மனுஷனை அழித்தும். ஹல்லேலூயா. உனக்கு அபயம் எந்த சுத்திர தேவனுக்கு பிரியமுள்ள காரியத்தை கொண்டு வருகிறதோ அந்த புறமான இந்த சரீரத்தை சிலுவையில் அறையப்பட வேண்டும். உன் கண் உனக்கு வேதனை உண்டாக்குமானால் அது கண்ணை சிலுவையில் அறைய வேண்டும். உன் வாய் கர்த்தருக்கு விரோதமாக உனக்கு வேதனை உண்டாக்குமானால் அது சிலுவையில் அறையப்பட வேண்டும். புறமான மனுஷன் என்ன செய்ய வேண்டால் நீ அழித்துவிட வேண்டும். அப்பொழுது இக்காலத்து பாடு குறித்து நீ சோர்ந்து போவதில்லை. இக்காலத்து பாடு குறித்து நீ கலக்க தேவையில்லை. என்னால் உதயசிமடியாக சுனோடு இருக்கிறார் என்பதை உங்களுக்கு நான் முதலாவது சுட்டி காண்பித்திருக்கிறேன். அப்போஸ்தலர் பவுல் எவ்வளவு பாடுகள் அனுபவித்தான் என்பதை குறித்து நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து ஒரு வேத பகுதியோடு சொல்ல விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் வரை வாசி கேட்க முடிவது அவன் எவ்வளவு பாடுகள் அனுபவித்திருக்கிறான் என்பதை நீங்க வீட்டில் இருந்து வேதத்தை திறந்து வாசித்து பாருங்கள். எவ்வளவு பாடுகள், எவ்வளவு அடிகள், எவ்வளவு சுத்திருக்கிறோம், அங்கே சுத்திருக்கிறோம், மிகவும் துன்பம் இருந்தான் என்பதை குறித்து சொல்லப்படுகிறதை அங்கே பார்க்க முடிகிறது. 23ஆம் வசனத்தை மாத்திரம் வாசி கேட்போமாக. அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா, அவர் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா, நான் அதிகம் புத்தினமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன், யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன், 3 தரம் விலாறுகளால் அடிபட்டேன், 1 தரம் கல்லறியுண்டேன், 3 தரம் கப்பல் சேதத்திற்கு இருந்தேன், கடலில் ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். இதுக்கு கீழே வாசிக்கும் என்றால் தெரியும். பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண்விழிப்பிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசத்திலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன் என்று சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அன்புக்கு இப்படிப்பட்ட பாடுகள் நம்முடைய வாழ்க்கையிலே இல்லை. அப்படிப்பட்ட பாடு இருக்குமானால் நான் கண்டிப்பா கிறிஸ்துவில் இருக்க முடியாது. கிறிஸ்துக்களே நான் இருக்க முடியாது. நாம் என்ன செய்வென்றால் நான் சோர்ந்து போயிருப்போம். நான் சொல்லிருக்கிறோம், ஐயோ எனக்கு இந்த பாடு வேண்டாம், இந்த பசி எனக்கு வேண்டாம், இந்த அடி எனக்கு தேவையில்லை, இந்த கண்விழிப்பு எனக்கு தேவையில்லை, இந்த உபத்திரம் எனக்கு தேவைன்னு சொல்லி என்ன செய்யலாம், நாம் விட்டு தேவனை விட்டு வெளியே போயிருப்போம். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அருமையான அப்போஸ்தலர்கள் எதுக்கா பிடிக்கப்பட்டனோ அதுக்கா என்ன ஆசியாய் தொடருகிறேன் என்று சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இந்த காவல் மரண சுத்திரிக்கு சொல்லப்படுவது மரண அவதியில் அகப்பட்டேன் என்று சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அவனுக்கு மரண சுத்தி நேரடி சம்பவம் வந்தது. ஆனாலும் தேவனை சென்றால் அவனை விடுவித்திருக்க என்பதை அங்கே சொல்லப்படுவதை பார்க்க முடிகிறது. அன்பு இந்த உபத்திரத்தை குறித்து செய்ய வேண்டாம், ஒரு போது நாம் சோர்ந்து போகக்கூடாது. ஆனால் புறமான மனுஷனை முழுவதும் அழிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இந்த முழுவதுமான சரீரத்தை முதலாவது கிறிஸ்துவுக்குள்ள சிலுவையில் அறையப்பட வேண்டும். நம்முடைய பாவத்தை சிலுவையில் அறையப்பட வேண்டும். நம்முடைய சுவாத்தை சிலுவையில் அறையப்பட வேண்டும். சுயமல்ல, நான் அல்ல, கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறார். பழையெல்லாம் ஒளிந்து போனது, எல்லாம் புதிதானது. ஆனாலே கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்லி யோபு பக்தன் சொல்றான், அங்கு ஸ்தோத்திரம் சொல்வதை பார்க்க முடிகிறது. வாழ்க்கை எவ்வளவு பாடுகள் அளித்தான். அவருடைய குமாரனை அவன் இழந்தான். அவருடைய ஆடு மாடுகள் ஓட்டங்கள் இழந்தான்.
எல்லா ஆஸ்தியும் இழந்தான். ஆனாலும் நினைச்ச பாடுகள் மத்தியிலும் இயேசு ஒருபோது நினைச்சவில்லை, மறுதளிக்கவில்லை. அவன் ஸ்தோத்திரம் செலுத்திக் கொண்டே இருந்தான். அன்பு தகப்பனே, அதே போல புறமான மனிதன் ஒருவேளை ஐயோ எல்லாம் இழந்து போய்விட்டு சொல்லி இயேசுவை குறை சொல்லும்படியாக இந்த புறமான மனுஷன் ஏறிக்கொண்டிருப்பான். ஆனால் புறமான மனுஷனை அழித்து உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்படி லேசானது உபத்திரம் மாறி போக வேண்டுமானால் இக்காலத்து பாடுகள் மத்தியிலே நீ சோர்ந்து போகாமல் இருக்குமானா உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்பட வேண்டும். ஒருவேளை இப்போது சர்ச்சிலே கூடி ஆராதிக்க முடியாமல் அல்லது ஆவியில் ஆராதிக்க முடியாமல் உள்ளான மனிதன் புதுப்பிக்கப்பட முடியாதபடிக்கு ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போய் கொண்டிருக்குமானால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுற காரியம் என்றால் உள்ளான மனிதனை புதுப்பிக்க முடியாது. பரிசுத்த ஆவியை இப்பொழுதே நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியை நீங்கள் நிரப்பப்பட வேண்டும். ஆவியை நிரம்பி இருக்க வேண்டும். அப்படியே ஆவி நிரம்பி இருக்கும்போது ஒரு உள்ளான மனிதன் ஒரு ஆத்துமா நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்பட்டு நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்பட்டு இந்த பாடுகள் மத்தியில் நமக்காய் தேவன் கட்டி உண்டாக்கிற ஒரு ராஜ்யத்தை நாம் சேரப்போறோம் என்பதை நம்பிக்கையோடு கூட நாம் இருக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உபத்திரலாம் நீங்கி போகும். ஹல்லேலூயா. இந்த உபத்திரலாம் மாறி போகிறது. இந்த துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும்போது அவர் பாதம் விழுந்து சுத்திருக்கிறோம். நான் கண்ணை விட்டு நான் சுத்திருக்கேன். ஆண்டவரை நான் தரிசிப்பேன். அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஆனாலே சுத்திருக்கிறோம். நாம் இந்த காலத்து பாடம் குறித்து பேசக்கூடாது. நான் ஒருபோது பேசக்கூடாது. சோர்ந்து போகக்கூடாது. கீழே வாசிப்போது சீக்கிரமாக வாசிப்பமாக பயணிட்டு மேலும் காணப்படவில்லை அல்ல காணப்படாதவர்கள் நோக்கி இருக்க நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமை உண்டாக்குறது. ஏனெனில் காணப்படுவர்கள் அனித்தியமானவர்கள், காணப்படாதவர்களோ நித்தியமானவர்கள். காண்கெல்லாம் அழிந்து போகும். நித்திய காலம் இருப்போம் அல்லது பூமி நித்திய காலம் இருக்கணும். யார் நினைத்து பார்க்க தேவையில்லை. இருக்கலாம் ஒரு நாள் அழிந்து போகிறது. காண்கின்ற வானம், காண்கின்ற பூமி, காண்கின்ற மரச்செடி கொடி எல்லாம் ஒரு நாள் அழிய போகிறது. இதெல்லாம் அனித்தியமானவர்கள். ஆனால் காணப்படாதவர்களோ நித்தியமானவர்கள். அந்த காணப்படாத ஒன்று என்றால் அதுதான் தேவனுடைய ராஜ்யம். ஹல்லேலூயா. அது காணப்படாத நித்திய காலமாய் அங்கே மகிழ்ச்சியோடு வாழ போகிறோம். இந்த உலகத்தில் இந்த பூமி வாழ்கிற வாழ்க்கை உபத்திரம் நிறைந்த வாழ்க்கை, பாடு நிறைந்த வாழ்க்கை, துன்பம் நிறைந்த வாழ்க்கை, வியாதி நிறைந்த வாழ்க்கை, பிரச்சனை நிறைந்த வாழ்க்கை. ஆனால் கண்ணீர் நிறைந்த வாழ்க்கை. ஆனால் கண்ணீர் இல்லாத, பிரச்சனை இல்லாத சந்தோஷமான ஒரு ராஜ்யம் இருக்குது. அந்த ராஜ்யம் தான் தேவனுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யத்தை தேடும்படியாக, அந்த ராஜ்யத்தை கைக்கொள்ளும்படியாக அந்த பெரும்பாலான ஸ்திரியை போல இயேசுவை தேடி வருமானால் அந்த ராஜ்யத்தை தேவன் உங்களுக்கு தர வல்லவராய் இருக்கிறார் என்பதை உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் உயிரோடு கர்த்தர் நம்மை எழுப்ப போறார். ஆனால் இயேசு கிறிஸ்து பாடு அறிவித்தவராக அவர் நமக்காக மரித்து அடக்கமப்பட்டு உயிரோடு எழுந்து போன இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார். அவர் வரும்போது நாம் உயிரோடு நாம் ஒரு நிமிஷத்திலே, ஒரு நிமிடத்திலே மறுவாக்கப்பட்டு அவரோடு கூட நாம் சுத்த எழுந்திருந்து அவரோடு கூட வாழப் போகிறோம். ஆனாலே இக்காலத்து பாடல் குறித்து நாம் சோர்ந்து போக வேண்டாம். இரண்டாவது காரியத்தை குறித்து, மூன்றாவது காரியத்தை குறித்து சொல்ல விரும்புகிறேன். மூன்றாவது, பாடுகள் சகித்தோமானால் ஆளுகையும் செய்வோம் என்று பார்க்க முடியும். வாசிப்போமாக 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கப்போமாக. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கப்போமாக. அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அருமையான மூன்றாவது காரியம், இன்றைக்கு அவரோடு கூட பாடுகள் சகிக்குமானால் அவரோடு கூட என்ன செய்ய முடியும்?
ஆளுகை செய்ய முடியும். ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஆனாலே இக்காலத்து பாடுகள் குறித்து சோர்ந்து போக வேண்டாம். இனி நம்மளுக்கு வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல என்று வேதம் சொல்லப்படுகிறது. ஆனாலே இக்காலத்து பாடுகளை சகிக்குமானால், இயேசுவோடு கூட பாடுகள் சகிக்குமானால், அவரோடு கூட என்ன செய்ய என்றால் ஆளுகை செய்ய போறோம். ஹல்லேலூயா. இந்த பூமியிலே மறித்து, ஒருவேளை இந்த பூமி விட்டு மறைந்து போனாலும் உயிரோடு எழுந்திருக்க நாம் மீண்டும் நினைக்கிறோம் என்றால் இந்த பூமியிலே 1000 ஆண்டு நினைக்கிறோம் நாம் ஆட்சி செய்ய வரப்போகிறோம். அது நம்முடைய நம்பிக்கை. ஹல்லேலூயா. சொத்திருக்கிறோம், அவரோடு கூட ஆளுகை செய்ய வரப்போகிறோம். எத்தனை ஆண்டு என்றால் 1000 ஆண்டு நினைக்கிறோம் ஆளுகை செய்ய போறோம். அந்த ஆளுகை நாட்களிலே அங்கே சாபம் இருக்காது, அங்க பசி இருக்காது, அங்கு வியாதி இருக்காது. சிறு பையன் ஒரு சிங்கத்தை அவன் எடுத்து செல்வான், பிள்ளை எழுசுதான் பாம்பின் புற்றிலே கைப்படுவான், அது ஒன்றும் அவன் சேதப்படுத்துவதில்லை. பாவம் இராது. 1000 ஆண்டு ஆட்சி செய்யும்படியாக ஆண்டவர் நமக்கு அழைத்திருக்கிறார். அது பாடு சகித்தால் மாத்திரமே ஆளுகை செய்ய முடியும். இல்லை என்றால் ஆளுகை செய்ய முடியாது. நாம் சொத்து இன்றைக்கு ராஜ்யத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த ஆளுகையெல்லாம் ஒரு நாள் மாறிதான் போகிறது. ராஜாக்கள் தள்ளி ராஜாக்கள் ஏற்படுத்திய தேவன் எல்லாவற்றையும் ஆளுகத்தை மாற்றிவிட்டு நம்முடைய கரத்திலே ஆளுகத்தை தரப்போகிறார். பாடுகள் அழுத்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, அவர் ஆலயம் கரத்தை தரப்போகிறார். நீங்கள் ராஜ்யத்தை ஆளதான் போகிறீங்க, தேசத்தை ஆள போறீங்க. ஏன்னா ஆளுகைக்கு நேராக நம்மை கொண்டு போக முடியாது. இயேசு கிறிஸ்து என்றால் நமக்கா பாடுகள் ஏற்றவர். அவரோடு சேர்ந்து இந்த உலகத்தில் இருக்கிற பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், இயேசு நிமித்தம் வருகிற அவமானம், இயேசு நாமத்தில் வருகிற நிந்தனைகள், இயேசு நாமத்தில் நிமித்தம் உங்களை புறக்கணிக்கிறது, இயேசு நாமத்தில் தள்ளப்படுவார்கள், இயேசு நாமத்தினால் நிந்திக்கப்படுவீங்க, இயேசு நாமத்தால் எல்லாரும் பகைக்கப்படுவீங்க. இந்த பாடுகளை நீ சகிக்குமானால் இயேசுவோடு கூட 1000 ஆண்டு நீங்க ஆளுகை செய்ய போறீங்க, நீங்க ஆட்சி செய்ய போறீங்க. மறந்து போக வேண்டாம். ஆனால் இனி வரும் மகிமைக்கு வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல என்று வேதம் சொல்லப்படுகிறது. அந்த மகிமையை எண்ணி, அந்த காரியம், அந்த பரலோகராஜ்யத்தை எண்ணி, அந்த ஆளுகை எண்ணி தேவ சமூகத்தை என்ன செய்வென்றால் நான் காத்திருப்போமாக. நாங்கள் சொல்லப்படுகிறது. நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அங்கே பார்க்கும்போது சுத்திருக்கிறோம். 4 கொஞ்ச காலம் பாடம் நிற்கிற நம்மை கர்த்தர் நினைச்சுவென்றால் அவர் உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிற்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார் என்பதை குறித்து 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்படுகிறது பார்க்க முடிகிறது. என்றால் சொல்லியிருக்கிறோம், கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட நிற்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. 4வது பாட நிறுத்திக் கொண்டிருக்க தேவப்பிள்ளையே, உங்களை நிலைநிறுத்துவார். இந்த பூமியிலே சொத்திருக்கிறோம், நீங்க நிலைநிற்பீங்க. ஏன்னா உங்களை பலப்படுத்துவார் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். 1 உங்கள் பெரும் பாடுகள் கர்த்தர் நீக்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். 2வது சொத்திருக்கிறோம், நீ பாட நிறுத்திக் கொண்டிருக்கா உயிரோடு எழுப்ப வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். 3 அவரோடு கூட ஆளுகை செய்வீங்க. 4வது கர்த்தர் சொல்கிறார், உங்களை இந்த பூமியிலே கர்த்தர் பலப்படுத்துவார் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். உங்களை பலப்படுத்தி கர்த்தர் நிலைநிறுத்த வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார் என்பதை கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நிற்கிறேன் சொல்லி விழாவுக்கு எச்சரிக்கை இருக்கிறவன் அருமையானவர்களே சுத்திருக்கிறோம், நிலை நிற்கும்படிக்கு தேவன் தாமே உங்க கிருபை செய்வாராக என்பதை நாம் பார்க்க முடிகிறது. 5வது காரியத்தை பார்க்கும்போது சுத்திருக்கிறோம், அருமையானவர்களே பாடுகள் மத்தியிலே நீ உண்மையாய் இருக்குமானால் கர்த்தர் சிறந்தால் ஜீவ கிடத்தை நமக்கு தர வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். வெளிப்படுத்துதல் 2ஆம் அதிகாரம் அசுத்திருக்கிற வெளிப்படுத்த 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசி கேட்போமாக. நீ வெளிப்படுத்தல் நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு பயப்படாது. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக
பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். உங்களை சிலர் காவலில் போடுவான். 10 நாள் 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்த உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவகளை உனக்கு தருவேன். ஹல்லேலூயா. 5வது காரியம் சொல்லப்படுகிறா, உன் நிலைநிறுத்த வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஆனாலே நீ மரண பரியந்தவும் பாடுகள் மத்தியிலே உண்மையாய் இருக்குமானால் கர்த்தர் நிச்சயமென்றால் உனக்கு கர்த்தர் நிச்சய ஜீவ கிடத்தை அவர் தரப்போகிறார். அன்பு தேவனுடைய ஜீவ கிடத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக, அவரோடு கூட ஆளுகை செய்யும்படியாக, இயேசுவோடு கூட உயிரோடு கூட எழுந்த இயேசுவோடு கூட உயிரோடு எழுந்த 1000 ஆண்டு ஆட்சி செய்யும்படியாக இந்த பாடுகள் மத்தியிலே நீங்க சோத்திரத்தோடு கூட பொறுமையோடு கூட நீ உண்மையாய் காத்திருக்குமானால் ஜீவ கிடத்தை கர்த்தர் நமக்கு தர வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மெய்யாவை சுத்திருக்கிற அந்த கிடத்தை சுத்திருக்கிற தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அந்த மகிமை வெளிப்படும் போது அந்த ராஜ்யத்துக்கு போய் நாம் சுதந்திரிக்க போறோம் என்பதை குறித்து விசுவாசித்தவளாக தேவ சமூகத்தில் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் இக்காலத்து பாடுகளை குறித்து சோர்ந்து போகாதபடிக்கு, இந்த துன்பத்தை குறித்து நாம் சோர்ந்து போகாதபடிக்கு, இந்த உபத்திரத்தை குறித்து நாம் சோர்ந்து போகாதபடிக்கு தேவ சமூகத்தில் ஜெபத்தோடு கூட பரிசுத்தத்தோடு உண்மையோடு காத்திருக்குமானால் அந்த மகிமை வெளிப்படும் போது நாம் நித்திய ராஜ்யத்தில் நித்திய காலமாய் தேவ ராஜ்யத்திலே நாம் அவருடைய கிடத்தை சூட்டினவராக, வாழாத கிடத்தை சூட்டினவராக, நீதிய கிடத்தை சூட்டினவராக, இதோ ஹல்லேலூயா ஜீவ கிடத்தை சூட்டினாக நாம் தேவ ராஜ்யத்தில் மகிழ்ந்து களிக்கூற போறோம் என்பதை நீங்கள் மறந்து போகாதபடிக்கு, தேவ சமூகத்தில் காலத்து பாடுகளை குறித்து கலங்காதபடிக்கு, நமக்கு வைத்திருக்கிற நித்திய ராஜ்யத்தை குறித்து அந்த ஜீவ கிடத்தை குறித்து சந்தோஷப்படுவோம். அது கர்த்தர் தருவாராக. மரண வருந்தவும் உண்மையாரு. உலகத்தில் பாடுகள் மத்தியிலே நீ பின் வாங்கி போன்றான். உண்மையாரு. ஆண்ட ஜீவகடத்தை வைத்திருக்கிறார். இக்காலத்து பாடு குறித்து நீ சோர்ந்து போக வேண்டாம். அப்படி எழுதுங்க. கண்களை மூலமாக இயேசுவை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இக்காலத்து பாடுகள் நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கதல்ல என்று சொல்லி அப்போஸ்தலர் பவுல் சொல்லப்படுவதை பார்க்கிறேன். ஆனால் இக்காலத்து பாடுகளை குறித்து சோர்ந்து போக வேண்டாம். ஒருவேளை இன்றைக்கு இப்பாடுகள் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம் சரியத்திலே, ஆனால் இந்த பாடுகளை நீக்க இயேசு உதவி செய்யும்படியாக இன்றைக்கு உங்கள் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? எல்லா கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஷபர பௌடாத்தியர்னா ரபா பௌடாத்தியர். ஹல்லேலூயா. இயேசுவை விடுவிக்கும்படியாக இயேசு இந்த உபத்திரத்தின் மத்தியில் இந்த பாடு அமைத்துக் கொண்டிருக்கிற சகோதர தேவ பிள்ளைகள், அருமையா தேவ சதமே, இன்றைக்கு உங்களை விடுவிக்கும்படியாக இயேசு உதவிக்கும்படியாக உங்கள் அருகாமையில் இறங்கி வந்திருக்கிறார். வீட்டில் இறங்கி வந்திருக்கிறார். இப்போது கூப்பிடு, ஆண்டவரே நான் பெரும்பாடு சரியா காணப்பட்டுக் கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில் பெரும் பாடுகள் அமைத்துக் கொண்டிருக்கிறேன், எனக்கு இதுவரை விடுதலை இல்லையே சொல்லி ஒருவேளை நீங்க ஏங்கிக் கொண்டிருக்கலாம். இப்போது இந்த நேரத்தில் இயேசு நோக்கி கூப்பிடுமானா இயேசு கிறிஸ்து இன்றைக்கு விடுவிக்கும்படியாய் உதவி செய்யும்படியாய் இப்போது இறங்கி வந்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரண பரியந்த உண்மையாக அப்பொழுது கர்த்தர் ஜீவகடத்தை தருவார். கர்த்தர் ஜீவகடத்தை தருவார். அவரோடு கூட ஆண்டு ஆளுகை செய்ய போறீங்க. இவரோடு கூட எழுந்து சுத்துறார். அவரோடு கூட ஆளுகை செய்ய போறீங்க. ஹல்லேலூயா. கொஞ்ச காலம் இருக்கிறவங்களை கர்த்தர் ஸ்திரப்படுத்தி அவன் நிலைநிறுத்த வல்லமுள்ள தேவன் உங்களுடைய கரத்தை பிடித்திருக்கிறார். உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் நிலைநிறுத்த வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறேன், உன்னை ஸ்திரப்படுத்த வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறேன், உன்னை பலப்படுத்த வல்லமுள்ள தேவனாய் இருக்க சொல்லி கர்த்தர் இப்போதே சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை சோர்ந்து போயிருக்கிறார், பரமான மனுஷரை இப்போதே தள்ளிவிடுங்க, பரமான மனுஷரை தள்ளிவிடுங்க. ஹல்லேலூயா. அதி சீக்கிரத்தில் நீங்கி விடு இந்த லெசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கி விடு இந்த லெசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கி விடு. கரந்தொட்டி அதி சீக்கிரத்தில் நீங்கி விடு இந்த லெசான உபத்திரவம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம்
சீக்கிரத்தில் நீங்கிவிடும். ஆமென். இந்த லேசான உபத்திரவு அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போது உங்களுக்கு நான் செபிக்க போறோம். ஒருவேளை அருமையான திருமலையே அந்த பெரும்பாடு ஸ்திரியை போல நீ விளம்பரப்பட்டிருக்கலாம், ஒரு சரீரத்தில் வியாதிப்பட்டிருக்கலாம், உலகத்தில் எந்த பாடுகள் அழித்துக் கொண்டிருந்தாலும் உன்னை விடுவிக்கும்படி இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அருகாமலே வந்திருக்கிறார். விசுவாசிக்கு வேணாம். வீட்டில் கத்தர் வந்திருக்கிறார். உங்களுக்கு அற்புதம் செய்யப்படியாது, உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய வந்திருக்கனாலே அவங்களுக்கு ஆட்சேபிக்கும் போது அந்த அற்புதத்தை காணப்படும். விசுவாசனோடு கூட செபிங்க. ஹல்லேலூயா. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த பல்லவத்தின் அன்பு பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமம் மைப்படதாப்பா. அழகு காலத்து பாடுகள் அழகு தாவி சுத்திருக்கிறோம், நம்மிடத்தை சுத்திருக்கிறப்பா. வெளிப்பட மகிமைக்கு ஒப்பிடத்தக்கதல்லன்னு சொல்லி பார்க்கிறோம்ப்பா. ஆனால் தாசுத்திருக்கிற மகிமையை வைத்திருக்கிறீங்க, எங்களுக்காக பல்லவர் ராஜ்யத்தை வைத்திருக்கிறீங்க. அந்த ராஜ்யத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறப்பா. இந்த ராஜ்யத்தை அனுப்ப சொந்தத்துக் கொள்ள முடியாது. அந்த ராஜ்ய நித்திய ராஜ்யம், அந்த ராஜ்யம் ஒரு மகிழ்ச்சிய ராஜ்யம். அங்கே சந்தோஷம், அங்கே தாசுத்திருக்கிற மகிழ்ந்து கண்ணுக்குறது. அங்கே துக்கம் இல்லை, அங்கே கவலை இல்லை, அங்கே கண்ணீர் இல்லை, அங்கே துயரம் இல்லை, அங்கே பகை இல்லை, அங்கே சண்டை இல்லை, அண்டை விரோதம் இல்லை, ஒன்றுமில்லை அப்பா. அப்படிப்பட்ட மகிமை ராஜ்யத்தை சொந்தத்துக் கொள்ள முடியாது. அந்த நாள் வெளிப்பட முடியாது. நாங்கள் இக்காலத்து பாடல் குறித்து சோர்ந்து போகாதபடிக்கு நாளுக்கு நாளுக்கு தாவு உள்ளான மனிதன் புதாக்கப்படும்படியாக நேரில் அனுக்கிரகம் செய்யும்படியாக செபிக்கிறப்பா. இப்பொழுது சோர்ந்து போய் கொண்டிருக்குமானா இப்போது அணுகுத்தாவு எங்களை அணுகுப்பா. புறமான மனிதன் புறமான மனுஷனை அழித்து விடுங்க சொல்லி அனுகளை செபித்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு வேலை இப்போது அணுகுத்தாவு புறமான மனிதர்கள் தாவு அணுகுத்தாசுத்தின் அவிசுவாசத்தை கொண்டு வந்து துயரத்தை கொண்டு வந்து தாவி கலக்கத்தை கொண்டு வந்து இது ஒருபோது எழும்பதில்லை. ஒருபோது நீங்க வாழ முடியாது. ஒருபோது உங்களுக்கு சுகம் இல்லை. இன்னும் வியாதி குணம் அடையாது. வியாதி ஒருபோது உன்னை விட்டு மாறாது சொல்லி ஒரு வேளை அப்பா மாமிசமானது இந்த பாடகத்தால் புறமான மனிதனால் சொல்லிக் கொண்டிருந்தார். இப்போதே ஆனால் இயேசு எங்களுக்காய் பாடு அளித்திருக்கிற, எங்களுக்காய் துக்கங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிற, எங்களுக்காய் அணுகத்தால் சுத்தி அடிக்கப்பட்ட இயேசு இப்போது அணுக சொல்லுகிற காரியம் என்ன வேண்டாம். ஓ ஹல்லேலூயா. ஓ சபாபா இயேசு சொல்லுகிறார், உன்னுடைய எப்படிப்பட்ட பாடுகளை கர்த்தர் மாற்ற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை சுற்றி பெரும்பாடு ஸ்திரியை போல ஒருவேளை பலவீனப்பட்டிருக்கலாம், ஒரு யூட்ரஸ்ல பிரச்சனையாக காணப்பட்டுக் கொண்டிருக்கலாம், அல்லது சரீரத்தில் பலவீனத்தில் காணப்பட்டுக் கொண்டிருக்கலாம். இப்போ இயேசுடைய கரம் ஆணையற்ற கரம் ஒரு சரீரத்தை தொடுகிறதை பார்க்கிற வியாதியத்தை மாற்றுகிறார். இந்த வியாதியத்தை மாற்றுகிறார், இந்த விளையாட்டத்தை மாற்றுகிறார். இயேசுடைய கரம் தொட்டு கர்த்தர் குணமாக்குறார். ஹல்லேலூயா. ஒருவேளை சரீரத்தில் எப்படிப்பட்ட வியாதியா இருக்கலாம், இயேசுடைய குணமாக்க வல்லமை இப்ப சரீரத்தில் இறங்கி வருவதை பார்க்கிறேன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு ராவியங்களும் இயேசுடைய கரம் தொடுகிறது. ஒருவேளை தலைவேதனையோடு இருந்து கொண்டிருக்கலாம், கண் பகுதியில் வியாதிப்பட்டு இருக்கலாம், அல்லது சுத்தி இருக்கிறோம் இதய சம்பந்தமான வியாதியா இருக்கலாம், நுரையீரலான வியாதியா இருக்கலாம், அல்லது கால் முட்டு உளைச்சலா இருக்கலாம். எப்படிப்பட்ட வியாதி இருந்தால் இயேசு இப்போது அவருடைய கரம் உன்னை குணமாக்குது. இந்த பாடகத்தை மாற்றி போடுகிறார், இந்த பாடகத்தை நீக்கி போடுகிறார். அந்த பெரும்பாடு ஸ்திரீ இப்போது வல்லமை ஹல்லேலூயா தேவனுடைய வல்லமை புறப்பட்டு வந்தது போல இயேசுடைய வல்லமை இருக்கிறது புறப்பட்டு வருவதை பார்க்கிறேன். ஒரு சரீரத்தோட வல்லமை இருந்ததை பார்க்கிறேன். இந்த வல்லமை இருந்ததை பார்க்கிறேன். ஹல்லேலூயா. ஆமானது வல்லமை, அந்த வல்லமை இப்போது ஒவ்வொருமே இருந்ததை பார்க்கிறேன். ஹல்லேலூயா. நன்றி 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 இயேசுவின் வல்லமை வெளிப்பட நன்றி அப்பா. இப்போதே செபித்துக்கு ஒவ்வொரு நீ குணமாக்கிறவரே நன்றி அப்பா. தொடர்ந்து அணுகத்தா சோர்ந்து போதபடிக்கப்பா. அணுகத்தாவை சுத்த உயிரோடு எழுந்து உம்மோடு கூட 1000 ஆண்டு ஆட்சி செய்தப்பா. அணுகத்தா உம்முடைய ஜீவகணத்தை பெற்றுக் கொள்ளும்படிக்கு உம்முடைய பிள்ளைகள் மரண பரிந்த உண்மையாய் கிருபை செய்வீராக. உண்மை விட்டு விலக்கப்படுகிற சபிக்கப்பட்ட பொல்லாத ஆவி அணுகத்தாசு புறம்பான ஆவி இயேசுவின் நாமத்தில் நம் பாதத்தை கடிந்து அப்புறப்படுத்துறேப்பா. ஜனங்கள் அணுகத்தாப்பான இந்த நாளிலே ஒவ்வொரு புதுப்பிக்கப்பட நேரமாய் மாறட்டும் செபிக்கிறப்பா. அப்படியே செய்யவர்கள் சுத்தம் தாழ்க்கிறோம். இயேசுவின் செபிக்கிறோம். செபிக்கிறோம் பரலோக பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த அன்பின் சேவை, சந்தோஷமும் சமாதானம் பாதுகாப்பும் இன்று வேண்டும் சுத்திருக்கிற உலகத்து பரிசுத்தவன் நம்முடைய ஆன இயேசு வருவரை என்றென்றைக்கு மாறாமல் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. 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 கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவ சமூகத்திலே சிவமண்டமாக
இக்காலத்து பாடுகள் இனி நம்மை ஒன்று செய்யாது. விசுவாசிப்போம். ஒவ்வொரு நாளும் நாம் நம்மை புதுப்பித்துக் கொள்வோம். அதற்கு சமயத்தை தந்திருக்கிறார். செபிக்க நல்ல நேரத்தை தந்திருக்கிறார். வேத வாசிக்க நல்ல நேரத்தை தந்திருக்கிறார். இந்த நேரத்தை பிரயோகப்படுத்திக் கொள்வோம். வருகை சந்திப்போம். கர்த்தர் உங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.